டெல்லியில ஒரு ஹோட்டல்ல ஏற்பட்ட பயங்கர தீ விபத்துல 21 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுக்க அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதுல 17 பேரு வெளிநாட்டவர்கள்னு அறிவிச்சிருக்காங்க. டெல்லி மல்வியா நகர் பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டல்ல திடீரென தீ விபத்து ஏற்பட்டிருந்தது. இந்த விபத்துல மொத்தமா 21 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுல லைபீரியா, நைஜீரியா, மோசபைக்கு மற்றும் பங்களாதேஷ் நாட்டை சார்ந்த 17 பேர் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இந்த ஹோட்டலுக்கு வெறும் 6 அறைகளுக்கு மட்டும்தான் பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் முறையில லைசன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா சுமார் 25 அறைகள் இயங்கி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கீழ்த்தளத்துல கூட அறைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. மேலும் இந்த கட்டடத்துக்கு ஃபயர் என்ஓசி கூட இல்லாம தான் இயங்கி வந்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கண்ணாடி ஜன்னல்கள் முழுவதும் மூடப்பட்டிருந்ததாகவும், சென்சார் கேட்கள் தீ விபத்தின் போது வேலை செய்யவில்லை என்றும் கூறப்படுது. அதே நேரத்துல ஃபயர் வேகமா ஸ்ப்ரெட் ஆனனால உள்ள இருந்தவங்க பல பேர் வெளியில தப்பிக்க முடியாம சிக்கிக்கிட்டாங்க. சில பேர் உயிர் தப்பிக்கிறதுக்காக மேல் தளத்துல இருந்து கீழே குதிச்ச போது அவங்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. அந்த நேரத்துல அந்த பகுதி மக்கள் அவங்களுக்கு பெட் எல்லாம் போட்டு அவங்கள கீழே குதிக்க சொல்லி உரிய நேரத்துல பல பேரை காப்பாத்தி இருக்காங்க. இதுக்கு நடுவுல தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்துக்கு தாமதமாக வந்ததாகவும், அவர்களின் செயல்பாட்டுல பல குறைபாடுகள் இருந்ததாகவும் குற்றம் எழுந்துள்ளன. இப்போதைக்கு ரெஸ்கியூ பண்ண எல்லாரையுமே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அதுல 8 பேரோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. வென்டிலேட்டர் உதவியோட சிகிச்சை கொடுத்துட்டு வரதாக மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தீயினால ஏற்பட்ட புகையை அதிகமா சுவாசிச்சதனாலதான் அவங்களோட உடல்நிலை ரொம்ப மோசமாக உள்ளதாக குறிப்பிட்டிருக்காங்க. இந்த தீ விபத்துக்கான காரணம் என்ன என்பது இன்னும் உறுதியா யாருக்கும் தெரியல. இது குறித்த அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வராங்க. இதற்கிடையில உயிரிழந்தவர்கள் குடும்பத்துக்கு தலா 2 லட்சமும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 நிவாரணமாக வழங்கப்படும்னு நரேந்திர மோடி அவர்கள் அறிவிச்சிருக்காரு. வெறும் 6 அறைகளுக்கு மட்டும் அனுமதி இருந்த இடத்துல 25 அறைகள் எப்படி செயல்பட்டது? ஃபயர் என்ஓசி கூட இல்லாம இந்த கட்டிடம் எப்படி இயங்கியது? இந்த விபத்துக்கு யாரு பொறுப்பு? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு வாய்ஸ் அவுட் தமிழா யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.